இன்றைக்கி நடந்த ஒரு விஷயத்த பற்றி சொல்லலாம்னு தான் வந்திருக்கேங்க. நான் எப்பயுமே ஆஃபீஸ்க்கு வந்து பஸ்ஸில் தான் போவேன். ம், அப்படி போகும்போது சிக்னலில் வந்து பஸ்ஸு நின்றுச்சுங்க. நிற்கும்போது அங்கே ஒரு வயசான பாட்டி கூனெல்லாம் விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப முடியல. ஒரு குச்சி வச்சுட்டு மெதுவாக நடந்து அந்த சிக்னலில் இருக்கிற எல்லா வண்டிக்காரங்க கிட்டேயும் கார்காரங்க கிட்டேயும் தட்டி 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 காசு கேட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. இந்த கடவுள் ஏங்க நம்மளை இப்படியெல்லாம் பண்ணுறாரு? ஒன்று எல்லா மக்களையும் சரிசமமாக படைச்சிருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் 3 வேளை உணவாவது கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கணும்ல. இந்த மாதிரி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அதுவும் இந்த முடியாத வயசில் கஷ்டப்படுறவங்கள பார்க்கும்போது மனசு ரொம்ப பாரமாக இருக்குங்க. அந்த அம்மா மனசில் என்ன ஓடிட்டுருக்கும்? இன்றைக்கி யாராவது நமக்கு ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டாங்களா? ஒரு வேளை சாப்பாடு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு அந்த ஒரு ஏக்கம் இருக்கும்ல. ஆனால் இங்கே நம்மள நிறைய பேர் எத்தனையோ சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வச்ச சாப்பாட்டை அடுத்த நாள் நான் சாப்பிட மாட்டேன், இல்லை எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலன்னு கீழே கொட்டுறவங்க நிறைய பேர் இருக்கீங்கல்ல. அந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு இனிமேல் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களால் சாப்பிட முடியல, இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா அதை 4 பேத்துக்கு கொடுங்க. இந்த மாதிரி சிக்னலில் உங்கள் ஊர்லேயும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி முடியாதவங்களுக்கு முடிஞ்சளவு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 3 வேளையாவது அவங்க நிம்மதியாக சாப்பிட்டுமே. உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக அதை பண்ணுங்கள்.